இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னு நினைக்கி ஒரு ரசம் வீடியோ தான் போட போகிறோம். ரசமானு சொல்லி எல்லோரும் இது வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ரசம் வீடியோ வந்து ரசமும் செய்ய போகிறோம். அந்த ரசத்தை வந்து ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம், ரசப்பொடியை வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி அந்த ரசப்பொடியை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம காலை நேரத்தில் ஆஃபீஸ் போகிறப்ப வேலைக்கு போகிறவங்களும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரசப்பொடியை வந்து வீட்டில் நம்ம செஞ்சு ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா ரசத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளேலாம் ரசத்தை வந்து நம்ம தாளித்து முடிச்சிடலாம். அந்த ரசப்பொடியவும் நம்ம செய்ய போகிறோம். ரசப்பொடியை செஞ்சுட்டு அந்த ரசப்பொடியை வச்சு ரசம் வந்து எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். வந்து நான் ரசப்பொடி செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருளை வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் வந்து இந்த கிண்ணத்தால் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அளவுன்னு சொன்னோம்னா நினைக்கி இந்த ஏதாவது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாலும் அது அப்படியே ஓகே தான். நான் வந்து இந்த கிண்ணத்தால் 1/2 கிண்ணம் மிளகு, அதாவது நான் அளவு சொன்னோம்னா 25 கிராம் மிளகு, 25 கிராம் மிளகு, 25 கிராம் ஜீரகம், 25 கிராம் துவரம்பருப்பு, அந்த 25 கிராம்லேயும் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். மல்லி, அதாவது தனியா மல்லி விதை எடுத்திருக்கேன். மல்லி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ரசத்துக்கு. மல்லி வந்து நிறைய சேர்த்தோம்னு சொன்னோம்னா அன்னைக்கு அந்த ரசத்தில் வந்து வாசனை வந்து மல்லியோட வாசனை ரொம்ப ஓவராக இருக்கும். அதனால் அதில் இந்த அளவில் வந்து பாதியாக எடுத்துக்கிட்டா பாதியை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்தாலும் கூட போதும். மல்லி 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து காஞ்ச கருவேப்பிலை தான் நான் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை இவ்வளோ தான் தேவையான பொருள் ரசத்துக்கு. இதை வந்து வறுக்கிறத பார்த்துருவோம். நல்லா அடுப்பு பற்ற வச்சு நல்லா சட்டி சூடாகிட்டு மொத்தமாக ஸ்லோ பண்ணிவிட்டேன். இப்போ மிளகை சேர்த்துட்றேன். இந்த மிளகு வந்து அதாவது ரொம்ப கருகி வெடிக்கலாம் கூடாது. நம்ம லைட்டாக சூடு ஏறுனா போதும். அதனால் மிளகை வந்து எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு இப்படி கையில் லேசாக சூடு பண்ணிங்கன்னா நல்லா சுருக்குன்னு சூடு ஏறும். அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி எடுத்துடுறேன். ஜீரகமும் அதே மாதிரி தான், லைட்டாக சூடு ஏறணும், ரொம்ப கருகக்கூடாது. ஜீரகம் ரொம்ப வறுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னோம்னாலும் ரசம் வந்து ரொம்ப கடுத்த மாதிரி ஆகிடும். ரசம் கடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரசம் கடுத்துரும். அதனால லைட்டாக அதுவும் சூடு ஏறினோன்னே எடுத்துடணும். ரசப்பொடி வந்து ரொம்ப நுணுக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வறுக்கிறது தான் அந்த ரசத்தோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை லேசாக சூடு ஏறினோன்னே எடுக்கலாம். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுக்கணும். லைட்டாக சூடு ஏறிட்டு கொட்டிடலாம். சேர்த்துறேன். துவரம்பருப்பு லைட்டாக செவந்து வரணும், ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. இது மாதிரி வரும். அப்போ போல் வெளியில் வறுக்கும்போது வாசனையும் வரும். அந்த அளவுக்கு இருக்கும்போது வறுத்து எடுத்துடலாம். சேர்த்துறேன். மல்லியும் வாசனை வர்ற வரைக்கும், ரொம்ப கருக விடாமல் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக அப்படி கலர் மாறி வந்திருக்கு. அப்போ போல் எடுத்துடலாம். கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலையே தான் வச்சுருக்கேன். அதை சும்மா லைட்டில் சட்டியில் போட்டு லைட்டாக 2 பெரட்டுனாலே போதும். பச்சை கருவேப்பிலைன்னு சொன்னோம்னா நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து விட்ருங்க. நான் காஞ்ச மிளகாயும் 2 உள்ளே சேர்த்துட்டேன். தரேன். இதையும் அதே பிளேட்டில் கொட்டிக்கிறேன். பெருங்காயத்துக்கு சும்மா கொஞ்சோண்டு ஒரு சொட்டு போல் எண்ணெய் விட்டுருக்கேன். கட்டி பெருங்காயத்தை உள்ளே போட்டுறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கி நம்ம பொடியை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அந்த பெருங்காயம் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருங்க. அவ்வளோதான். நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ண போகிறோம். மிக்சியில் பவுட்ரு பண்ண வந்து ரொம்ப நைஸாக வந்து பவுட்ரு பண்ணக்கூடாது. அப்படியே கையில் எடுத்தோம்னா கொஞ்சம் அப்படி திரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு தான் பவுட்ரு பண்ணணும். இப்போ நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன். இந்த ரசப்பொடியை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரசம் கரைக்கிறதுக்கு வந்து நம்ம ரசம் இந்த பொடியை வச்சு எப்படி ரசம் ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நான் வந்து 2 தக்காளியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கெட்டியான பகுதியை வந்து எடுத்துருங்க. அப்போ கரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கிட்ட ரசம் வைக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து எடுத்து உள்ளே போட்டுறேன். இந்த ரசத்துக்கு தகுந்த உப்பு வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா இந்த புளி வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊறி வரணும். இதை சும்மா ஒரு 1/4 டம்ளர் அந்த புளி முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு வச்சுருவோம். இதுலேயே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லியோ மேலே வந்து உள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு இது நல்லா அப்படியே புளி எல்லாமே ஊறிட்டு இருக்கோம். இதை இடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 6-7 பல் சின்ன பல்லாக இருக்குது பூண்டை வந்து உள்ளே உரலில் சேர்த்துட்றேன். உரலை சேர்த்துட்டு 2 தட்டு தட்டிக்கலாம்.
இப்படி 1 2 அப்படி தட்டிட்டு நான் வந்து இந்த கொத்தமல்லியோட குச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்தோம்னா ரசத்தில் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக போடுறேன், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். இதையும் போட்டு 1 2 தட்டி எடுத்துருவோம். இதை தட்டிட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து கரைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே சேர்த்துருவோம். அந்த கிண்ணத்துலேயே இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் இடித்து வச்சதை வந்து 1 2 இப்படி தான் தட்டணும். நம்ம ரசம் வைக்கிறதுக்கு இந்த ஒரு 4 டம்ளர் ரசத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் 2 ஸ்பூன் கிட்ட இந்த நம்ம இந்த பொடியை பொடி பண்ணி வச்ச பொடியை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கிட்ட சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா கையாலேயே நல்லா கரைச்சி விடணும். ரசம் வந்து கையால் கரைக்கிறது தான் டேஸ்ட்டே. இப்போ வந்து இந்த ரசம் வந்து தக்காளியும் நல்லா கரைச்சி அடிச்சு, புளியும் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு கரைச்சி முடிச்சுட்டு நம்ம தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ நான் ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து கரைச்சி வச்சிருந்த ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா வெடித்து வரட்டும். இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ளே சேர்க்குறேன். நம்ம கரைச்சி வச்சிருந்த ரசத்தை வந்து நல்லா கலக்கி உள்ளே சேர்த்துருவோம். ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாதுன்னு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நான் ரசத்தை கரைச்சிக்கிட்டே இருப்பேன். கரைச்சிட்டு அப்படி வெளியில் போனோம்னு சொன்னோம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு ஒன்று இருக்குது. குட்டி பொண்ணுன்னு அன்றைக்கி 1வது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும். 5 வயசு தான், 5 வயசுக்கிட்ட தான் ஆகுது. அந்த பொண்ணு நான் ரசம் கரைச்சிட்டு வெளியில் போனாலுமே என் கையில் அவ்வளோ வாசனை வருதுன்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் ரசம் கரைச்சிங்களா, ரசம் செஞ்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாள். அந்த அளவுக்கு ரசம் வந்து நம்ம கையில் கரைக்கும் போது நம்ம கையெல்லாம் கூட அந்த அளவுக்கு வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடியை கரெக்டான அளவில் செஞ்சுட்டு நீங்கள் ரசம் வச்சிங்கன்னு நினைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் பொடியும் வந்து நிறைய வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய ஒரு 100 கிராம் 200 கிராம் போட்டு அரைச்சி வச்சோம், அந்த மாதிரி அரைச்சி வச்சாலும் அந்த ரசத்தோட டேஸ்ட்டும் போயிடும், வாசனையும் போயிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு 25 கிராம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 ட்ரிப்பு 6 ட்ரிப்பு வைக்கிற மாதிரி இருக்கும் ரசம். அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு திருப்பி வேணால் நம்ம டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ரசப்பொடியை வந்து நுணுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப ரசம் இந்த அளவுக்கு நுரைச்சி லைட்டாக 1 2 அப்படி கொதிச்சு வரும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரசத்தை ஒரு கிணத்துல சேர்த்து கொடுக்கும். இந்த ரசப்பொடியும் செஞ்சாச்சு, ரசத்தையும் எவ்வளோ ஈஸியாக எப்படி செஞ்சோங்கிறத பார்த்துருப்பீங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.